கவிதா ஆஃபீஸுக்கு போகாமல் 2 நாட்களாக வீட்டிலே இருந்தாள். அபிக்கு ஃபோன் செய்து, மாமா ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறீங்களா? அபி, போகலாமே, ஒரு 10 நிமிடம், வந்துடுறேன். எங்கே போகலாம்னு யோசிச்சு வச்சுக்கோ. சொன்னபடி வந்தான் அபி. எங்கே போகலாம்? பீச். அபி, என்னால் வர முடியாதே, எப்படி வீல் சேரோட? சாரி, பார்க் போயிட்டு ஹோட்டல் போகலாம். அபி, நல்ல ஐடியா, ஆனால் உன்னால் பார்க்கில் நடக்க முடியாதே. அப்போ நீங்களே சொல்லுங்க என்று முகத்தை தூக்கி கொண்டாள். அபி, கோவப்படாதீங்கம்மா. சரி, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். விவேக்கிடம் அழைத்து விவரம் சொன்னான். அபி சூட்கேஸ் எடுத்து கொண்டான். அவனுடைய துணிகளை எடுத்து கொண்டான். கவிதாவின் துணியை எடுத்து, இந்த டாப்புக்கு எது பாட்டம்? கவிதா, எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க? அபி, நான் கூட்டிட்டு போகிற இடத்துக்கு சுமாராக 2 நாள் இருக்கணும். நாட்களை நீடிக்கிறது உன்னோட விருப்பத்தை பொறுத்து இருக்கு. கவிதா, அது எந்த மாதிரி இடம்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அபி, அது சர்ப்ரைஸ். கவிதா, சின்னதாக துப்பு கொடுங்க, அது ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன். அபி, சின்னதாக துப்பு. சரி, நாம் 2 பேரும் காற்று, ஆகாயம், நிலா, கடல் மட்டும்தான். ட்ரெஸ் கொண்டு வரலனாலும் எனக்கு ஓகே. கவிதா, ஐயோ வெட்கம் கெட்டவன் என்று வாய்க்குள் முணங்கினாள். அபி வேகமாக எழுந்து அவள் முன் நின்று, அப்படியெல்லாம் என்னால் வெட்கப்பட முடியாது. கவிதா முகம் சிவந்து, எப்படிங்க, நான் வாய்க்குள் முணங்குறது எனக்கே கேட்க மாட்டேங்கிறது, உங்களுக்கு மட்டும் எப்படி கேட்கிறது? அபி, ஏன்னா என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாம் உன்னையே சுத்திட்டு இருக்கு, அதனால தான். கவிதா, டயலாக்குக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று முணங்கினாள். அபி, வேற என்ன குறைச்சல் சொல்லு, சரி பண்ணிடலாம். கவிதா, இனிமே உங்கள் முன்னாடி வாய்க்குள்ள கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன். அபி, இப்படி எதிர்த்து பேசுறதுக்கு எல்லாம் தண்டனை கணக்காகும். கவிதா 2 கையாலும் வாயை மூடிக்கொண்டாள். அபி, போகலாம் என்று அவளை தூக்கி கொண்டு ஹாலுக்கு போனான். விவேக் வந்துவிட பெட்டியை அவன் தள்ளி கொண்டு சென்று காரில் வைத்துவிட்டு வீல் சேரை கொண்டு வந்து அபியிடம் வைத்துவிட்டு கவியிடம், மேடம், நீங்கள் சார் கையை பிடிச்சிட்டே வந்து விடுவீங்க தானே? கவி, நான் வந்து விடுவேன் என்று சொல்லி அபி அமர்ந்திருந்த சேரை பிடித்து கொண்டு நடந்தாள். காரில் ஏறி கிளம்பினர். கவிதா வெளியே வேடிக்கை பார்த்து வந்தவள் தூங்கிவிட்டாள். அந்த இடத்துக்கு சென்றதும் விவேக்கிடம், இங்கே கேமரா எதுவும் இல்லை தானே, எதுக்கும் ஒரு முறை செக் பண்ணிடு. விவேக் 10 நிமிடம் கழித்து வந்தவன், கிளியர் சார். அபி கவிதாவை தூக்கி கொண்டு இறங்கினான். வீட்டிற்குள் நுழைந்து அவளை மெத்தென்ற அந்த மெத்தையில் மெலிதாக வைத்தான். அபி அவள் அருகே நெருங்கி, ஏய் தூங்க மூஞ்சி, தூங்குறதுக்கா உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன், எழுந்துக்கோ. கவிதா நகரவே இல்லை. வாய்ப்பே இல்லை. சாப்பிடவையாவது எழுந்திப்பியா, இல்லை உன்னை நீச்சல் குளத்தில் போடட்டுமா? வரேன், உனக்கு நைட் டிஃபன் ரெடி பண்ணிட்டு வரேன். கீழே இருந்த சமையலறையில் சமைத்து எடுத்து கொண்டு அவளிடம் வந்து முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பினான். திடுக்கிட்டு கண் விழித்தாள். என்னை இப்படி கொடுமை பண்ணாதீங்க ப்ளீஸ் என்றாள் மறுபடியும் கண் மூடிக்கொண்டு. அபி, உனக்கு கருணையே இல்லையா? வெளியே கூட்டிட்டு போன்னு ஆசையாக கேட்டியேன்னு உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தா இப்படி என்மேல் பழி போடறியே. கவி நன்றாக கண் திறந்து பார்த்தாள். நாம் எங்கே வந்திருக்கோம்? அபி, இதுவும் நம்ம வீடு தான், ஆனால் பீச் ஓரமாக இருக்குது. சாப்பிட்டேன்னா நாம் மாடியில் போய் பீச் பார்க்கலாம். கவிதா வேகமாக சாப்பிட்டாள். ஏய், பொறுமையாக சாப்பிடு. கவிதா, சும்மா பேசிட்டே இருக்காதீங்க, சாப்பிடுங்க என்று அவன் வாயில் உணவை அடைத்தாள். இருவரும் சாப்பிட்டு முடித்து மாடியில் இருந்த போர்டிகோ வந்து இரவு நேர கடலின் ஆர்ப்பரிப்பை பார்த்து மகிழ்ந்தனர். கடல் காற்று சிறிது நேரத்தில் குளிர் எடுக்க அபி அவளை தன்னுடைய கதகத அணைப்பில் இருத்தி கொண்டான். அபி, பிடிச்சிருக்கா? கவி, ரொம்ப பிடிச்சிருக்கு. அபி, அப்போ இங்கேயே இருக்கலாமா? கவி, இல்லை, இப்படியே இருக்கலாம் என்றதை கேட்டு ஒரு நிமிடம் அதிர்ந்து அவள் முகத்தை ஏந்தி அவன் கண்களை பார்க்க வைத்தான்.
பால் குளத்தில் மிதக்கும் திராட்சை போன்ற கண்கள். இன்று நிலவொளியை விழுங்கி தெறித்த அந்த ஒளிக்கற்றை மின்னல் கீற்றைப் போல் அவன் இதயத்தை துளைத்தது. அபி காமம் ததும்பும் குரலில், உனக்கு ஓகேவா? கவி கண்கள் தரை பார்த்து என்ற ஒற்றை எழுத்து அவன் காதில் இனிமையாக ஒலித்தது. இனி ஒரு நொடிக்கூட தாமதிக்க கூடாது என்று எண்ணியவன் அவள் உதட்டை நெருங்க ஆனா என்றாள். அபி என்ன என்பது போல அவளை பார்த்தான். கவி நீங்க என்று தயங்கினாள். அபி என்னம்மா? கவி எச்சில் விழுங்கி நீங்க எனக்கு என்று தலை கவிழ்ந்தாள். அபி சொல்லுமா? கவி நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும். வேற யாருக்கும் உங்களை நான் விட்டு தர முடியாது. உங்க மனசு, காதல், சந்தோஷம் எல்லாமே எனக்கு மட்டும்தான் உரியதா இருக்கணும். அபி புரிந்து கொண்டான். நான் அனிதாவை பற்றி உன்கிட்ட தெளிவா பேசணும். பேசலாமா? கவி இல்லை வேண்டாம், என்னால் தாங்கிக்க முடியாது என்று அழுது கொண்டே தடுமாறி நடந்து அவனை தாண்டி சென்றாள். அபி கவிதா என்னை சோதிக்காதே, சொல்ல வருவதை கேளு என்று அவள் கையை பிடித்தான். அவள் கை தூக்கி கும்பிட்டு, நீங்க இன்னொரு பொண்ணை காதலிச்சிங்கன்னு இன்னும் அவளை நினச்சிட்டு இருக்கீங்கன்னு உங்க வாயால் சொல்வதை கேட்கும் சக்தி எனக்கில்லை. எனக்கு இந்த உலகில் யாருமில்லை என்று முழங்காலிட்டு தரையில் முட்டிக்கொண்டாள். அவளின் செய்கையை கண்டு அதிர்ந்த அபி அவளை அப்படியே இறுக்கி அணைத்து கொண்டான். அபி கவி இப்படி செய்யாதே, நான் உனக்கு மட்டும்தான். அனிதா செத்து போயிட்டா. நான் நினைச்சாலும் அவள் மறுபடி இந்த உலகுக்கு திரும்ப வர மாட்டா. கவிதா அது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் தினமும் ராத்திரி நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்து அழுவதும் எனக்கு தெரியும். அபியால் எதுவும் பேச முடியவில்லை. அவளை கீழே தன் அணைப்பிலிருந்து விடுவித்து வேறு பக்கம் நகர்ந்தான். கவிதா மெல்ல நொண்டிக்கொண்டு அருகில் இருந்த அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டு உறங்கினாள். காலை அபி ஆஃபீஸில் வேலை இருப்பதாகவும் சீக்கிரம் வந்து விடுவதாகவும் ஒரு குறிப்பு எழுதி வைத்துவிட்டு கிளம்பிவிட்டான். கவிதா இந்த பெரிய வீட்டில் தனியாக இருப்பது பிடிக்கவில்லை. அவளும் கிளம்பினாள். டாக்ஸி எடுத்துக்கொண்டு மதியம் ஆஃபீஸ் வந்து சேர்ந்தாள். மேரி, ஜோஸ் இருவரும் அவளை நெருங்கி அழைத்து வந்து அவளுடைய இருக்கையில் அமர்த்தினர். மேடம், எதுக்கு இன்னைக்கு வந்தீங்க? இன்னும் 2 நாள் லீவு இருக்கே. கவிதா ரொம்ப போர் அடிச்சது, அதான் வந்துட்டேன் என்று அவளுடைய வேலைகளை பார்த்தாள். மாலை வீட்டிற்கு கிளம்பும் வேலை. ஆனந்திடமிருந்து ஃபோன் வந்தது. மருமகளே, இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வா. ரிஷி மோனி கல்யாண தேதி முடிவு செய்து நைட் சாப்பிட்டு போ. கவி அப்பா அவர்? ஆனந்த் அவன்தான் 1 வாரம் ஆஃபீஸ் விஷயமா ஆஸ்திரேலியா கிளம்பிட்டான். உனக்கு தெரியாதா? கவி எனக்கு தெரியும். அவர் இல்லாமல் நான் மட்டும் எப்படி வர்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. ஆனந்த் சொந்த வீட்டுக்கு வருவதற்கு யாராவது சங்கடப்படுவாங்களா? நீ வா என்று சொல்லி வைத்தார். கவி என்கிட்ட சொல்லாமல் கூட கிளம்பிட்டார். மனது மிகவும் ரணமானது. விவேக்குக்கு ஃபோன் செய்தாள். விவேக், மேடம். கவி, சார் வெளியே போயிருக்காரா? விவேக், ஆமாம் மேடம், இப்போதான் கிளம்பினார். காலையில் கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு அங்கே பீச் பங்களாவுக்கு வந்தோம். நீங்கள் அங்கே இல்லை. சார் ரொம்ப வருத்தப்பட்டார். அப்புறம் உங்களை தேடி உங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு நீங்கள் பத்திரமா இருக்கீங்கன்னு உறுதி செஞ்சுக்கிட்டார். என்ன தோணுச்சுன்னு தெரியல. வேற ஒருத்தர் போகிறதா இருந்த ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டு அவரே கிளம்பிட்டார். கவி என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? விவேக், மேடம், சாரை தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வந்துடுவார். கவி ஃபோனை வைத்துவிட்டு எங்கோ வெறுத்தபடி அமர்ந்திருந்தாள். அபி ஊருக்கு போனது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரியலை. எதுக்காக நேற்று ராத்திரி அப்படி நடந்துக்கிட்டேன். அவர் என்ன சொல்ல வரார்னு கேட்டுக்கவே இல்லை. நான் ரிஷியை பற்றி சொன்னப்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டார். ஆனால் எனக்கு அந்த பொறுமை ஏன் இல்லை? வேகமாக வந்து ரூம் கதவை சாத்திக்கிட்டு தூங்கிட்டேன். காலையில் நான் இன்னும் கொஞ்ச நேரம் அவருக்காக காத்திருக்கணும். அவராவது எழுதி வச்சுட்டு போனார். ஆனால்
நான் சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டேன். எனக்கு எதுக்கு இவ்வளவு ஈகோ? ஏன் அவர் செய்யறது தப்பில்லையா? அந்த பொண்ணு செத்துப்போய் 6 வருடம் ஆகிடுச்சு. இன்னும் அவளை நினைச்சிட்டு இருக்காரு. ரிஷியை மறந்து அவரை நான் என்னோட மனசுல ஏத்துக்கிட்டேன். ஆனா அவர் ஏன் இன்னும் அவளை மறக்க மாட்டேங்கிறார்? கவிதா மனதில் மாறி மாறி டெவில் ஏஞ்சல் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். ஆபீஸ் விட்டு பெரிய வீட்டிலிருந்து அனுப்பப்பட்ட காரில் ஏறி பெரிய வீட்டுக்கு கிளம்பினாள். வீட்டில் கொஞ்சம் விருந்தினர்கள் இருந்தனர். கவிதா அவளுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் இருந்து கொண்டாள். பெரியவர் கவிதாவை அழைக்க கவிதா அவரை சந்தித்தாள். ஆனந்த், அம்மாடி, இது உனக்கு உண்டான சத்து டானிக், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ். நீ உடம்பை தேத்தி சீக்கிரம் எனக்கு பேர குழந்தையை பெத்து கொடுக்கணும். கவிதா முகத்தை தொங்க போட்டு கொண்டாள். கவிதா, அவன் சரியில்லையா? அவனுடைய ஊனத்தால் ஏதும் சங்கடமா? உன்னை நல்லா பார்த்துக்கறானா? அவனை ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க சொல்லறேன். கவி அவர் கேட்டதை புரிந்து கொண்டு, அதெல்லாம் ஒண்ணுமில்லையப்பா, அவர் நல்லாதான் பார்த்துக்கிறார். அப்ப 2 பேரும் சேர்ந்து தீவிரமா முயற்சி செய்யணும். பாரு, என்னோட பையனுக்கு பேரன் பிறக்க போறான். எனக்கு அபிவழி பேரன் வேணும், என்னோட உயிர் போவதற்குள் என்றார் அந்த 80 வயது முதியவர். கவிதா தலை கவிழ்ந்து சரியென்று தலையாட்டினாள். அவனையும் நல்லபடியா நடந்துக்க சொல்லறேன். இதை எதேச்சையாக கேட்டுக்கொண்ட கூகுள், இது நடக்கக்கூடாது, அவனுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது என்று தன்னுடைய வஞ்சகத்தை நடத்திட முயற்சித்தான். கவிதா அங்கு கல்யாண நாள் குறிக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இரவு உணவுக்கு மட்டும் போனாள். அவளுடைய அப்பா, சித்தி, மோனிகா, ரிஷி அனைவரையும் வரிசையாக பார்த்து அவளுக்கு சாப்பாடு உள்ளிறங்காமல் அருவருத்து குமட்டியது. நேராக பாத்ரூம் சென்று வாந்தி எடுத்தாள். புவனா அதை பார்த்து, சாப்பாட்டு வாசனை பிடிக்கலையா? மாசமா இருக்கியா என்று கேட்டவுடன் கவிதா அதிர்ந்தாள். அங்கிருந்த அனைவருக்கும் அசௌகரியமாக உணர்ந்தனர். கோகுலுக்கு வஞ்சகத்தீ எரிய ஆரம்பித்தது. இரவு உணவு முடித்து விருந்தினர் எல்லோரும் வீட்டிற்கு சென்றதும் கவிதா வீட்டிற்கு போவதாக சொல்லவும் ரிஷியிடம் சொல்லி அவளை வீட்டில் விட்டு வர சொன்னார் ஆனந்த். ரிஷி கவிதாவை அழைத்து சென்றான். வழியெங்கும் அமைதியாக சென்றனர். வீட்டில் இறங்கிக் கொண்டு கவிதா ஏதும் சொல்லாமல் உள்ளே சென்றுவிட அங்கிருந்து உடனே திரும்பாமல் அங்கேயே கொஞ்சம் ஓரமாக காரை போட்டு கொண்டு தூங்கி போனான். கவிதா வீட்டில் வெறுமையாக உணர்ந்து ரொம்ப நேரம் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். அபியின் வார்ட்ரோப் திறந்து அந்த அனிதாவின் போட்டோவும் கண்ணாடி மாலையும் எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவ்வளவு ஆழமான காதலா? அது எனக்கு கிடைக்குமா என்று நினைத்தவள் அனிதாவை நினைத்து பொறாமை கொண்டாள். பொறாமை அழுகையாக மாறி கண்ணீர் வற்றும் வரை அழுது தூங்கி போனாள். அபி அங்கு ஆஸ்திரேலியா இறங்கியதும் போன் செய்ய நினைத்து தூங்கி கொண்டிருப்பாள். போன் செய்தாலும் வீண்தான் என்று முயற்சிக்கவில்லை. அவள் தன்னிடம் சொல்லாமல் பீச் பங்களா விட்டு கிளம்பியதால் கோபம் கொண்ட அபி அவளிடம் சொல்லாமல் ஆஸ்திரேலியா வந்துவிட்டான். தனக்கு ஏற்பட்ட உணர்வு அவளுக்கும் ஏற்பட்டிருக்கும் என நினைத்து வருந்தி போன் செய்து அவளை சமாதானம் செய்ய துடித்தான். ரிஷி அபி வீட்டிற்கு வெளியே காரில் தூங்கிக் கொண்டிருந்தவன் திடீரென கனவில் கவிதாவிற்கு ஆபத்து ஏற்பட திடுக்கிட்டு கண் விழித்தவன் அவளின் வீட்டை திரும்பி பார்த்தான். புகை மூட்டமாக இருந்தது. கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். வீடு முழுவதும் தீ பரவி இருந்தது. கதவுகள், திரை சீலைகள் பற்றி எரிந்தது. அவளுடைய அறையின் கதவிலும் நெருப்பு பற்றி இருந்தது. ரிஷி அந்த கதவை உடைத்து திறந்தான். மெத்தையிலும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. ரிஷி, இனி எங்கே இருக்க என்று கத்த அவள் மூலையில் ஒளிந்திருந்தவள் தலையை எழுப்பி ரிஷியை பார்த்தாள். ரிஷி எரிந்து கொண்டிருந்த மெத்தையை கீழே இழுத்து தள்ளிவிட்டு தாவி சென்று அவளை தன்னுடைய கைகளில் ஏந்தினான். அவள் ரிஷியை இருக்க அணைத்து கொண்டு புகையில் நெடுநேரம் இருந்தபடியால் அவன் அணைப்பில் மூர்ச்சையானாள். ரிஷி அவளை தூக்கி கொண்டு வெளியேறி ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றான்.
ரிஷி கவிதாவின் நிலை குறித்து கோபம் மற்றும் வேகத்துடன் அபிக்கு ஃபோன் செய்தான். உங்களால் கவிதாவை பார்த்துக்க முடியலன்னா என்கிட்ட கொடுத்துடுங்க, அவளை சாகடிச்சிடாதீங்க என்று கத்திவிட்டு பதிலை எதிர்பாராமல் ஃபோன் வைத்தான்.